ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம வந்துட்டு ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். ஒரு சில சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ராவல் விளாக் மட்டும் பார்க்கலாம். ஆனால் நம்ம சேனலில் வந்து அதுவும் இந்த விளாகில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல, அதாவது ராமாயணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ராமாயணத்தில் வந்துட்டு ராமேஸ்வரத்தில் நடந்த சம்பவங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் டைரெக்டாக நம்ம போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்களும் அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வரலாறு ப்ளஸ் வந்து ராமேஸ்வரத்தை ஃபுல்லாக வந்து எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறதையும் சுற்றி காமிச்சு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகணுங்கிற 3 விஷயத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற லிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ஜோதிட லிங்கத்தில் ஒரு லிங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம், அதுவும் சிவன் சம்பந்தப்பட்டமான லிங்கம், ராமர் வழிபட்ட லிங்கம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அக்னி தீர்த்தம், கடல் தான் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் எத்தனை தீர்த்தங்கள் இருக்குது, அதில் எப்படி குளிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ராமர் பாதம், ராமர் நின்ன இடம், நின்று இலங்கையை பார்த்த இடம் எங்கே இருக்குது, அது எல்லாமே ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ராமர் வந்து அவர் பாவத்தை போக்கிக்கிறதுக்கான தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. அது எல்லாத்துக்குமே எப்படி போகணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் நேரடியாகவே போய் அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனை வந்து பிடிச்சிருக்கோம். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 400 தான் கேட்டார் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்குமே. ஸோ நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. என்ன கேட்டால் 400 தான் செலவாகும். நீங்கள் காரில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கிங் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணன் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. அவர்கிட்ட என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேட்டுக்கலாம். அவர் நம்பரும் டிஸ்பிளே பண்ணுறேன். அவருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக வந்து இங்கே எங்கே சுற்றி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. நம்ம சேனலில் வந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவர் இன்னுமே கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி வரலான்றதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் பாதம். ராமர் பாதம் அப்படின்னா இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது, மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பாதி ஹில்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஆட்டோவோ இல்லை நம்ம வெஹிக்கிள்லையோ வந்துடலாம். அதுக்கு மேலே தான் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து ஃபுல் ராமேஸ்வரமே தெரியுது. இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ஹில்ஸில் நீங்கள் வர்ற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்கலாம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் சீத்தையை வந்து கடத்திக்கிட்டு இலங்கை போனதுக்கப்புறமேட்டு ராமர் வந்து மோதிரத்தை கொடுத்து விடுவாப்புல. அதை கொண்டு போய் சீதை கிட்ட வந்து அனுமன் வந்து காமிப்பாரு. அனுமன் வந்து காமிச்சிட்டு சீதை வந்துட்டு என்ன பார்த்ததுக்கு அடையாளமா இந்த சூடாமணியை ராமர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு அனுமன்ட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த சூடாமணியை வாங்கிக்கிட்டு அனுமன் வந்து ராமர்கிட்ட வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன இடம் தான் அந்த கீழே இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கப்புறமேட்டு அந்த இலங்கைக்கு வந்து எப்படி போகிறது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ண இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல நின்று தான் வந்துட்டு ராமர் வந்துட்டு இலங்கையை பார்த்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ராமர் பாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த இடம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இப்போதைக்கு கடற்கரை தான் தெரியுது. முன்னாடி வந்து முற்காலத்தில் வந்து இது ரொம்ப ஹைட்டாக கூட இருந்திருக்கலாம். அதனால இலங்கை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி இன்னுமே இந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் எங்கே போகணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்துட்டு ராமர் பாதத்தை பார்த்துட்டு வர்ற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமர் படையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரடி மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது, அது பேர் ஜாம்பலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அழியிற நிலைமையில இருந்திருக்கு. அதை வந்துட்டு புதுப்பிச்சு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஏரியா மக்களே வந்துட்டு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்குது. அந்த ஜாம்பவான் வழிபட்ட அந்த லிங்கத்தை வந்து நீங்களும் வழிபட்டுருங்க. வழிபட்டுட்டு திருப்பி வர்ற வழியிலே அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சுக்ரீவருக்குன்னு தனியாக இருக்க கோயில் வந்து ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரீவர் தீர்த்தமும் இருக்குது. சுக்ரீவர் யார் அப்படிங்கிறது தெரியும், வாலியோட தம்பி தான் வந்து சுக்ரீவர். ஸோ அவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் வழிபட்டுருங்க. நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு இடையிலே வந்துட்டு ராமேஸ்வரத்தோட முழு வரலாறு நான் சொல்கிறத விட இங்கேயே வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பிறந்து வளர்ந்த நம்ம அண்ணன் சொன்னார்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 400 ருபீஸில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணனோட ஆட்டோவில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த இடத்தோட வரலாறு என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக நம்மளை பொறுமையாக கூட்டிகிட்டு போனார். கிட்டத்தட்ட நம்மளோட 3 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணன்ட்டே வந்து ராமேஸ்வரத்தோட ஆக்சுவலாக அந்த வரலாறு என்ன, கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா சொல்லுங்கண்ணே, உங்கள் பேருண்ணே? பேர் ராஜேஷ். எத்தனை வருஷமா அண்ணே ராமேஸ்வரத்தில் இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் பிறந்ததுலேருந்தே அண்ணன் இங்கே தான் இருக்காரு. சரிண்ணே, ராமேஸ்வரத்தோட வரலாறு என்ன? இப்போ ராமேஸ்வரத்துக்கு புராண காலத்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கெந்தமாதன பர்வதம். கெந்தமாதன பர்வதம். பர்வதம்னா அடர்ந்த வனப்பகுதின்னு அர்த்தம். இந்த அடர்ந்த வனத்துக்கு ராமர் வனவாசம் வந்து
அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் வந்து ராவணனோட தங்கை சூப்பனகை பார்க்குறாங்க. சூப்பனகை பார்த்து லட்சுமணன் ஆசைப்படுறாங்க. அப்போ லட்சுமணன் வந்து சூப்பனோட மூக்கு அறுத்துறாரு. மூக்கு அறுத்தோன்னு அந்த ராவணன்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. எல்லாமே இங்கே தான் நடந்தது. இது இலங்கையோட பகுதி. ஆக்சுவலாக போனால் ராவணனோட பூமி இங்கே தான் நடந்தது. அப்போ ராவணன்கிட்ட போய் சூப்பனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ணோன்னே திரும்பி வந்து ராவணன் வந்து இந்த காட்டுக்கு வர்றாங்க. காட்டுக்கு வரும்போது சீதாதேவியை பார்க்குறாங்க. சீதாதேவியை பற்றி அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கடத்திடுறாரு. அவர் கடத்திட்டு இலங்கைக்கு போன உடனே அனுமரை வந்து ராமர் அனுப்புறாரு. அனுமரை போய் சீதையை போய் பார்த்துட்டு வந்து திருப்பி கண்டேன் சீதைன்னு வந்து சொல்றாரு இங்கே ராமேஸ்வரத்துக்கு. அந்த பகுதி தான் சாட்சி அனுமான சொல்றாங்க. சாட்சி அனுமர் கோயில் அந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு மேடான பகுதியில் ராமர் வந்து இலங்கையை பார்த்து எப்படி பாலம் போடலாம், எப்படி இது பண்ணலாம்னு கன்சிடரிங் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் ராமர் பாதம். இப்படி வந்து பாலம் போட்டு ராவணனை போய் கொண்டுறாரு, அழிச்சிடுறாரு. ராவணன் வந்து ஆக்சுவலாக ஒரு பிராமணன். அந்த பிராமணனை கொண்டதுனால இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு அகத்திய மகரிஷி சிவனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண சொல்கிறாரு. அப்போ சிவலிங்கம் கிடைக்கல. அப்போ லிங்கத்தை வந்து அனுமர்கிட்ட சொல்லி கைலாயத்துலேருந்து கொண்டு வர சொல்கிறார் ராமர். அப்போ கைலாயத்துலேருந்து லிங்கத்தை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த நேரத்தில் வந்து சீதாதேவி கடற்கரை மணலில் விளையாட்ட ஒரு லிங்கத்தை பிடிக்கிறாங்க. அந்த மண்லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்தோன்னா அகத்திய மகரிஷி இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணலாமே சொன்ன உடனே அந்த நேரத்துக்குள்ளே பூஜை பண்ணிடுறாங்க. பிறகு அனுமர் வர்றாரு. அனுமர் வந்து என்ன ராமா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சா இந்த லிங்கத்தை அகற்றிக்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த லிங்கத்தை வாழால கட்டி இழுக்கிறாரு. இழுக்கும்போது அவரோட வாழை அந்துருது. வாழை அந்த இடம் வாழர்ந்த ஆஞ்சநேயன் சொல்லி இங்கே ஒரு கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாழை இறுக்கி சுத்துனதுனால அந்த மணலில் பிடிக்கப்பட்ட லிங்கம் கல்லா மாறுது. கல்லா மாறினா ராமர் சொல்றாரு, இப்போ உன்னோட வாழு பட்டதுனால இது உன்னோட லிங்கம் தான், ஓ லிங்கத்தை கும்பிடுவாங்க. இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த லிங்கத்தை பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி மக்கள் எல்லாம் கலியுகத்தில் கும்பிடுவாங்க அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா சீதாதேவி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சீதாதேவி சூப்பனகை வந்து ஒரு அசிரி மாதிரி சொல்றாங்க. என் அண்ணன் ஆசைப்பட்ட பெண் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ராமர் சொல்றாரு, ராமர் நினைக்கிற சரி நம்ம மனைவியை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக அக்னி குண்டத்தில் இறங்க சொல்றாரு. அக்னி குண்டத்தில் இறங்கும் போது அக்னி தேவன் வெளியே வர்றாரு. பூவா மாறிடுது அக்னி. அக்னி தேவன் வெளியே வர்றாரு. வெளியே வந்து ராமா உங்க மனைவி சீதாதேவியை சோதிக்கிற அளவுக்கு என்னைய பாவம் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்போ ராமர் சொல்றாரு, வர்ற கலியுகத்தில் நீ வந்து மக்கள் பூரா ஓன் தீர்த்தத்தில் வந்து நீராடி கோயிலுக்கு போய் மற்ற தீர்த்தங்களை நீராடுவாங்க. அப்போ நீராடும் பொழுது அவங்களோட பாவத்தை நீ நீக்கணும். அப்போ உன்னோட தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுன்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. அதனால தான் அக்னி தீர்த்தம் சொல்லி இந்த கடலில் குளிச்சுட்டு தான் மக்கள் எல்லாம் உள்ளே போய் இந்த கோயிலில் குளிக்கிறாங்க. இந்த 22 தீர்த்தமும் கடவுளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். இதில் குளிச்சா நம்ம தீர்த்தம் தோஷமும் போயிடும். அது இந்த ராமனும் ஈஸ்வரனும் பூஜை பண்ணதுனால இதுக்கு ராமேஸ்வரனும் பேர் வருது. ஆக்சுவலாக அதோட பழைய பேர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்னா சூனா லட்சுமணன், ராமர்னா ராமர். அது மருவி கடைசியில் ராமேஸ்வரம் ஆயிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்தாவே உங்களோட பாவதோஷம்னா நீக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப ஐதீகம். ராமர் பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்து ராமர் தீர்த்தம்ன்றது. ராமர் தீர்த்தங்கிறது அவங்களா உண்டு பண்ணி ஒரு தீர்த்தத்தை குளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் ராமர் தீர்த்தம். அப்புறம் லட்சுமணன் தனியாக ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி குளிச்சு லட்சுமண தீர்த்தம். சீதாதேவி குளிச்ச தீர்த்தம் சீதா தீர்த்தம். 5 முக ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த ராமர் பாலம் போட்ட கல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல மிதக்கிற கல்லுன்னு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அது போக வந்து வில்லுண்டி தீர்த்தம். அதாவது சீதையை மீட்டுட்டு இலங்கைக்கு போகும் செல்லும் வழியில தாகம் வருது சீதைக்கு. அப்போ சுற்றி பார்த்தா கடலுக்கு நடுவில் வந்து ராமர் வந்து சிவனை வேண்டி வில்ல ஊன்றாரு. அதில் தீர்த்தம் வெளியே வருது. அதை சீதை தேவி அவங்க வாரணாசி சிலையில் குடிக்கிறாங்க. இதுக்கு பேர் வில்லு உண்டிய தீர்த்தம். அதனால வில்லுண்டி தீர்த்தம் நாளை வந்துருச்சு. இந்த தீர்த்தத்தை குடிச்சா நம்மளுக்கு உள்ள நோய்கள்லாம் குணமாகணும் ஒரு சின்ன நம்பிக்கை. அதுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு. அதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அது போக வந்து நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடி. தனுஷ்கோடின்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடி தான் புராண காலத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் சர்க்கார் ஆண்டாங்க, வெள்ளக்காரன் காலத்தில் ஆண்டாங்க. ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்துச்சு. நவீன காலத்தில் 1964 ஒரு பெரிய புயல் தாக்குது. அந்த புயல் வந்து தனுஷ்கோடி வந்து அழிஞ்சது. அது போக அந்த அழிஞ்சது போக மிச்சம் உள்ள பதிவு இப்போ நம்ம பார்க்கலாம். புராண காலத்து சர்ச்சு, அந்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே தண்ணி தொட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்கே சிவன் ராமர் பூஜை, அதாவது வதம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ண சிவலிங்கம் அங்கே இருக்குது. அதையும் பார்க்கலாம். அது ஒரு அருமையான இடம். கடல் சேர்ற இடம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இலங்கைக்கு அருகே உள்ளதுனால இது வந்து இலங்கை பார்டராக சொல்கிறாங்க. ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால காலையில் 6 மணிக்கு தான் இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு இந்த ரோடு பகுதியை வந்து சாலையை போக்குவரத்தை நிப்பாட்டிடுவாங்க. அது இந்த வனத்தில் அதிகமான குதிரைகளும் மயில்களும் இருக்குது. அதுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால சாயந்தரம் 5 மணிக்கு மூடுவாங்க. அது போக பாதுகாப்பு கருதியும் இதை மூடுறாங்க. இது ஒரு வரலாறு. மொத்தத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷம் வந்தாலும் நீங்கிறது என்னோட ஒரு வெளிப்பாடு. இந்த லிங்கம் இருக்கு, இந்த ஜோதிட லிங்கமா? அதாவது இந்த லிங்கங்கிறது மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இந்தியாவில் இருக்குது. அந்த 12 ஜோதிலிங்கத்தில் இது 4வது லிங்கம். இந்த லிங்கத்தில் வந்து இந்தியாவில் மொத்தம் சேத்திரம் வந்து 4 சேத்திரம் முக்கியமான சேத்திரம். துவாரகா, பத்ரிநாத், ஜெகநாத்புரி, ராமநாதம்னா ராமேஸ்வரம் தான். அதனால இதில் வந்து மகாராஷ்டிராக்காரவங்க
வடநாட்டுக்காரங்க அதிகமாக வந்து வழிபடுவாங்க. இதை 12 லிங்கத்தில் ஒரு லிங்கனால அத்தனை ஸ்டேட்டுக்காரங்க வந்து கும்பிடுறாங்க. அது போக ராமர் வழிபட்ட லிங்கம், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் பூஜை பண்ணியிருப்பார் எல்லா லிங்கத்துக்கும். ஆனால் இந்தியாவில் இந்த இடத்துல மட்டும்தான் விஷ்ணுவோட அவதாரம் ராமர் பூஜை பண்ணியிருக்காரு. அப்படி ராமர் பூஜித்தனால இது வந்து அதுவும் ஒரு மனிதர் வந்து மனித அவதாரமாக இருந்து பூஜை பண்ணால அது ஒரு பவர். மொத்தத்தில் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இதை அறியாதவங்க நல்லா அறிஞ்சு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லாமே நிவர்த்தியாகும். காசி யாத்திரை போகிறவங்க மெயினாக தனுஷ்கோடிக்கு வந்து ஒரு மணலை பிடிச்சி அந்த மணலை நல்லா உங்கள் குடும்பத்தில் உள்ள வேண்டிக்கிட்டு மணலை எடுத்து பையில வச்சு நீங்கள் காசிக்கு போய் கங்கையில் கரைச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அங்கே உள்ள கங்கை தீர்த்தத்தை வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து முறையான பேர் உங்களுக்கு பிடித்த பொருளை ஒன்று விட்டு மறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேர பிள்ளைகள் உங்கள் சந்ததிகளே நல்லா இருக்குங்கிறது ஏன்னா ஆணித்தனமான உண்மை. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நான் உங்கள் நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமர் தீர்த்தத்துக்கு நீங்கள் வரணும். இங்கே வந்துட்டு ராமர் வந்து அவரே உருவாக்கி தண்ணி வர வச்சு இங்கே வந்து அவர் வந்து அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த தீர்த்தத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட தோஷமும் போகும் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ராமர் கோவில் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் சாமி கும்பிடலாம். ஆனால் இந்த தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பச்சை கலராக பச்சை பசேர்னு இருக்குது. அதனால இதில் குளிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். ஸோ வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நீங்கள் வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பாலம் கட்டியிருப்பார். கடலில் வந்து கல் மிதக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து கல் எப்படி மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதை இப்போ கலியுகத்தில் இப்போயுமே அந்த மிதக்கிற கல்லை நீங்கள் பார்க்க முடியும். அது ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக நீங்கள் வர வேண்டிய இடம் அதுதான். அதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணுறேன் கமெண்டில். ஒவ்வொரு லொக்கேஷனையுமே வந்துட்டு நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த லொக்கேஷனை வச்சே நீங்கள் வந்துடலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ளர போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். அதை கும்பிட்டுட்டு உள்ளர போனீங்க அப்படின்னா அந்த மிதக்கிற கல்லை பார்க்கலாம். அந்த மிதக்கிற கல் எப்படி மிதந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலன் இளன் அப்படின்னு சொல்லிட்டு வானரப்படைகளில் 2 வானரங்கள் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு சிவன்கிட்ட வந்து வரம் வாங்கியிருந்தாங்க. அதாவது அவங்க எந்த பொருளை தொட்டாலும் மிதக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் வாங்கியிருந்தாங்க. அவங்க தொட்டு போட்ட கல் தான் வந்து கடலில் வந்து மிதந்தது. அந்த கல்லை வந்து இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். அதே கல் கலியுக கல் ஒன்று இருக்குது. அந்த கல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அது வந்து தண்ணியில் மூழ்குது. ஆனால் இந்த கல் வந்து மூழ்காமல் அப்படியே மிதக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ ராமாயணம் நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நடராஜர் சிலை, மிகப்பெரிய சிலை இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறது அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராமேஸ்வரத்தையும் அதை சுற்றி இருக்க பகுதியிலையும் டோட்டலாக 64 புனித தீர்த்தங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு கோயிலுக்குள்ளாரையே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22 புனித தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமண தீர்த்தம். லட்சுமணனே அவரோட பாவத்தை போக்குறதுக்காக உருவாக்குனது தான் இந்த லட்சுமண தீர்த்தம். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஆனால் இங்கே ஃபுல்லாகவே அடைச்சி தான் வச்சுருக்காங்க. லட்சுமண தீர்த்தத்தில் இருந்து தண்ணியை வந்து நம்மளால் தெளிச்சிக்க முடியலை, சுற்றி அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து லிங்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை தான் லட்சுமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வெளியில் வந்து அப்படின்னா வந்துட்டு ஒரு நாகர்கோயில் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆதிசேஷன் தான் லட்சுமணனா அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாகர்கோயில் இருக்கு. இந்த கோவில்ல வந்து நீங்க வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகதோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லட்சுமண தீர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீதா தீர்த்தம். சீதா தீர்த்தத்தை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லட்சுமண தீர்த்தத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீதா தீர்த்தத்தை நீங்க பார்க்கலாம். ஆனால் சீதா தீர்த்தம் சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்கு. மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்குள்ள பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சீதா தீர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ராமர் கோவில் வந்து இது பிரைவேட் ட்ரஸ்ட்டால் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது உள்ளர வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்க்கடலை கடையிற அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அந்த புயல் மலையிலேருந்து மக்களை காப்பாற்றினாரெலாம் மலையை வந்து ஒரு சுண்டு வரலால் தூக்கி அந்த ஸ்டாச்சு இருக்குது. அது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளர வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமேஸ்வரத்தை பற்றின ஸ்டோரி, கிருஷ்ணரை பற்றி ஸ்டோரிலாம் நிறையா இருக்குது. ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதை கூட்டி போனீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே உள்ளர வந்தீங்கன்னா ஒரு சின்ன கிருஷ்ணர் கோயில் மாதிரி இருக்குது. இது வந்து வடக்கு நண்பர்கள் தான் ரன் பண்ணுறாங்க. இது உள்ளர வந்துட்டு நீங்கள் இங்கேயும் வந்துட்டு ப்ரே பண்ணலாம். கிருஷ்ணர் கோவில் தான் இது. இங்கே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக எங்கே போகலான்னு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட ஹவுஸுக்கு வாங்க. அதுவும் ராமேஸ்வரத்துக்குள்ளே தான் இருக்குது. அவங்க வீடு வந்து கீழே இருக்குது. முதல் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட மெமோரியல் வந்து வச்சுருக்காங்க. அவர் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவர் வாங்கின அவார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவர் எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி அவரோட வாசகங்கள், அவரோட புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வேணும்னா வாங்கலாம்.
கிட்டத்தட்ட இங்கேயே வந்து நீங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறையா வந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்து நீங்கள் கிளம்புங்க. கண்டிப்பாக இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவோட சமாதி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்துல் கலாம் ஐயா சமாதியை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீதா, ராமன், லட்சுமணன் எல்லாருமே வந்துட்டு இலங்கையிலேருந்து வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தண்ணி தாபம் எடுத்திருக்கு. அதனால வந்துட்டு ராமர் வந்துட்டு அவரோட வில்ல ஊனி சிவனை நினச்சி வில்ல ஊனியிருக்காரு. அந்த இடத்துல நல்ல தண்ணி பெருக்கெடுத்திருக்கு. ஸோ அந்த தண்ணியை குடித்து ராமர், சீதா, லட்சுமணன் அதே மாதிரி வானர சேனைகள் எல்லாமே வந்து தாகத்தை போக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடம் தான் வில்லுண்டி தீர்த்தம். நீங்கள் அப்துல் கலாம் ஐயா சமாதியை பார்த்துட்டு வில்லுண்டி தீர்த்தத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இது வந்து போகிற வழி தான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகலாம், எங்கெங்கே சுற்றி பார்க்கணும், ராமேஸ்வரத்தோட ஸ்தல வரலாறு எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்தியா பாண்டியன் மற்றும் அருண். பாய்.